தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, இரட்டை இலக்கு வளர்ச்சி பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு என திமுக பொய்களை பரப்பி வருகிறது என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். இரட்டை இலக்கு வளர்ச்சி பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்று பெருமிதம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டு அதனை தமிழ்நாடு மக்களுக்கு அர்ப்பணிப்பதாகவும் தெரிவித்திருந்த நிலையில் அது முற்றிலுமாக பொய் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வாயிலாக தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இரட்டை இலக்கு வளர்ச்சி பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு என திமுக பொய்களை பரப்பி வருவதாக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். $11.95 இரட்டை இலக்கு வளர்ச்சி பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான், இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் முதல் இரட்டை இலக்கு வளர்ச்சி பெற்ற மாநிலம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்று அறிக்கை வாயிலாக தெரிவித்து இந்த வெற்றிக்கு தமிழக மக்களை அர்ப்பணிப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்த நிலையில் திமுக ஆட்சியில் 1 டிரில்லியன் பொய்கள் பரப்பி வருவதாகவும் அதில் இரட்டை இலக்கு வளர்ச்சி என்பதும் ஒரு பொய் என்று எடப்பாடி பழனிசாமி தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். மேலும் நீர் ஆதாரம் பராமரிக்கப்படாமல் இருப்பதால் விவசாயிகள் கண்ணீர் சிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஹரிஷ் இணைந்திருக்கிறார். ஹரிஷ், விவரங்கள் என்ன? பத்மநாதன், திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் உண்மையில் தமிழக பொருளாதார வளர்ச்சியும் அடைவதற்கு செய்தியாளரின் இணைப்பில் தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சியில் 1 டிரில்லியன் பொய்கள் என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். நெசவாளர், மீனவர்கள் என யாருமே திமுக ஆட்சியில் நிம்மதியாக இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார். திமுகவின் ரவுடி பட்டாளத்தின் அட்டூழியத்தை கண்டு மக்கள் அச்சத்தில் இருப்பதாகவும் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு எமது செய்தியாளர் ஹரிஷ் மீண்டும் இணைகிறார். ஹரிஷ், விவரங்களை பதிவு பண்ணுங்க. பத்மநாதன், போட்டோ ஷூட் நடத்தி பேர் வைப்பதில் சாதனை புரிந்து வரும் விடியா திமுக அரசு இந்தியாவிலே அதிக வளர்ச்சி பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்று ஒரு புதிய பொருளியை கிளப்பிவிட்டு விளம்பரம் தேடுகிறது. மக்களை பற்றி கவலைப்படாமல், மக்களுக்காக அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்யாமல், மக்களுக்கு வளர்ச்சி திட்டங்களும் எதுவும் கொடுக்காமல் வெறும் விளம்பரங்களை செய்யும் திறனற்ற அரசு என்று திமுகவை தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகிறது. இதனை நிரூபிக்க வகையில் வீடியோ அரசு மீண்டும் ஒரு பொய்யை சொல்லி வருகிறது. இந்தியாவிலே அதிக வளர்ச்சி பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்றும் 2 இலக்கை வளர்ச்சியை பெற்று ஒரே மாநிலமாக தமிழ்நாடு என்பதும் ஒரு மாய விளம்பரம் என்பது சுட்டிக்காட்ட வேண்டியது எதிர்க்கட்சியின் கடமை. பொருளாதார வளர்ச்சியை பற்றி புள்ளி விவரங்களும் முதல் முன்கூட்டி பதில்படவும், 2ஆம் முன்சுட்டி பதில்படவும், தற்காலிக மதிப்பீடும், முதல் திறந்தப்பட்ட மதிப்பீடும், 2ஆம் திறந்தப்பட்ட மதிப்பீடும், 3ஆம் திறந்தப்பட்ட மதிப்பீடும் என பல்வேறு நிலையில் 6 கட்டளைகளும் வெளியிடப்பட்டன. அதன் பிறகுதான் இறுதி மதிப்பீடு வெளியாகவும் இந்த புள்ளி விவரங்களும் ஒவ்வொரு காலகட்டங்களும் மற்றும் அடையும் என்பது உண்மைதான். இந்த வகையில் தான் கடந்த 17/3/2025 தமிழ்நாட்டின் வளர்ச்சி 2024 2025 ஆண்டுக்கு 9.69% என கணக்கெடுக்கப்பட்டது. இதுவே 1/8/2025 கணக்கெடுப்பில் 11.19% என்று உயர்ந்துள்ளது. உடனே விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசு 2 இலக்க வளர்ச்சி பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்று மார்க்கெட்டிக் கொண்டு பெரிய பெரிய விளம்பரங்களை வெளியிட்டு ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குகிறது.
இந்த கணிப்பு இருக்கிறது அல்லது என்பதே அடுத்த கணிப்புகளிலும் இது மாறலாம் என்பது உண்மைதான். இதுவரை ஏதோ புள்ளி விவரத்திலும் 2022 23 ஆண்டு தமிழ்நாட்டின் வளர்ச்சி ஆகுவது 17ஆம் தேதி 3/3/2025 இதுதான் 2022 23க்கான இறுதி மதிப்பீடு ஆகும். இதை பற்றி விடியா தமிழக அரசு எதுவும் பேசாதது. அந்த ஆண்டு வளர்ச்சி விகிதமும் ஏற்கனவே செய்த மதிப்பீடும் 6.17 என குறைந்து போனது. எனவே இது இறுதியான கணிப்பு இல்லை. இவர்களுக்கு சாதனை ஒரு புள்ளிய விவரமாக வந்ததோறும் 2030 இவர்களுக்கு கூறிய தமிழ்நாடு ஒரு டிரில்லியனும் பொருளாதாரமும் 8 வரும் கோடியானவும் பெறப்படுகிறது. ஒரு பொருளாதாரத்திற்கும் 80 இவர்களுக்கு முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஹரீஷ்.